Very good evening. Welcome to Sparks Academy. So, என்னோட voice audible இருக்கு, screen visible இருக்கும்போது give me thumbs up in the comment section. So, we will get into the question discussion. Am I audible, ma'am? Screen visible இருக்கா? Those who are present in session, kindly answer in comment section of YouTube. So, just ஒரு thumbs up மட்டும் கொடுங்க. நான் வந்து audible இருக்கேன் அப்படிங்கிறது. Okay, ma'am. So, let's move to the session. So, suppose நீங்க ஆன்சர்ஸ் தெரியுது அப்படிங்கும்போது just try to answer. ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டின்ஸும். So, first question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the difference of pressure between inside and outside of a liquid droplet is. So, pressure difference பத்தி இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. So, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Pressure difference of a liquid droplet. What will be the answer? Just options மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. Try to answer. Make it soon. Okay. Fine. So, liquid droplet, jets, soap bubble. இதுல இருந்து நமக்கு different questions இந்த pressure variations பேஸ் பண்ணி questions கேட்க chances இருக்கு. Once again. Jet, soap bubble, and liquid droplet. So, இதோட pressure variations கேட்பாங்க as well as direct pressure கேட்காம surface tension in terms of surface tensionலயும் ஆன்சர் கேட்க chances இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்க வந்து in terms of ஆர்ல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் அந்த ஃபார்முலாஸ்மே in terms of sometimes D, sometimes R அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸாக கொடுப்பாங்க. ஸோ in terms of R it is 2T or it's 2 sigma by R for liquid droplet. ஓகே, இதுவே Dல in terms of diameter எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா 4T by D அப்படின்னு எழுதலாமா? Can I write like this? Yes. So, for soap bubble, it comes as 8T by D. Okay, or 4T by R அப்படின்னு எழுதலாம். And for jet, it is 2T by D or T by R. Simple T by R. In terms of R, in terms of D ல வந்து தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகே, டைரக்ட் ஃபார்முலாஸ் தான் ப்ரெஷர் வேரியேஷன்ஸை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ ஒரு பார்ட்டிகல் ஒரு பபிள் இருக்கு அப்படின்னா இன்னர் அண்ட் அவுட்டர் அட்மாஸ்பியர் வந்து சேமா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு as well as அந்த லிக்விட் ட்ராப்லெட்குள்ள டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் மீடியம் இருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது வி கோ ஃபார் லிக்விட் ட்ராப்லெட் ஃபார்முலா. ஓகேவா? சோப் பபிள் அப்படிங்கும்போது வி ஹாவ் டூ சர்ஃபேஸ் டென்ஷன் ஹியர், கரெக்டா? ஸோ அதுக்கு வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ். இதுவே ஜெட் அப்படிங்கும்போது ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் வேறையா இருக்கும். ஓகே, ஸோ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது in terms of ஆர்ல கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும், டில கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதை வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். A fluid is a substance that cannot be subjected to shear force அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Always expands until it fills any container, has the same shear stress at a point regardless of its motion, cannot remain at rest under action of any shear force. So shear force act ஆகும் போது it cannot be in rest அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Which one is the correct one? Try to answer. Cannot be subject to shear force. Shear force நம்ம fluid மேல அப்ளை பண்ணவே முடியாதா? Always expand until it fills any container. Is that so? So இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? என்ன form of fluid வந்து இதுக்கு ஆன்சர் வரும்? Has the same shear stress at a point regardless of its motion. So answer சொல்லுங்க பாப்போம்.
கரண்டா 5 பேர் வாட்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ட்ரை டு மென்ஷன் இன் கமெண்ட் செக்ஷன். ஸோ ஃப்ளூயிட் வந்து ஈவன் நம்ம ஏதாவது ஒரு ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னா it cannot remains at a rest. Okay, it started to deform once நான் shear apply பண்றேன் அப்படிங்கும்போது the particles in the fluid start to deform. ஓகேங்களா? so last it cannot remains at rest under the action of any shear force னு கொடுத்திருக்காங்க இல்லையா, that is the correct answer. ஓகே, எப்பவுமே shear force அதுல வந்து சப்ஜெக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது wrong. it always expand. fluid வந்து எப்பவுமே expand ஆகி அந்த கண்டெய்னர் fill ஆகும். இப்போ வாட்டர் expand ஆகி fill ஆகுமாமா? இல்ல. has the same shear stress at a point regardless of its motion. எல்லா பாயிண்ட்லயுமே வந்து நமக்கு shear stress வந்து சேமா தான் இருக்கும். ஈவன் அந்த fluid வந்து டைனமிக் கண்டிஷன்ல இருக்கும்போது அப்படின்னு சொல்லிருக்காங்க. This is also wrong answer. So D is correct. Okay, so next பார்ப்போமா. A vertical rectangular plane surface is submerged in water such that its top and bottom surface are 1.5 meter and 6 meter respectively. Okay, so below the free surface எல்லாம் ஓகே, அங்க டைமென்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இந்த வெர்டிகல் பிளேட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நவ் they are asking what is the center of pressure. center of pressure எப்படிமா கால்குலேட் பண்ணுவோம்? how we calculate center of pressure? we have a formula, right? so இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நீங்க கால்குலேட் பண்ணணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு அட்லீஸ்ட் பி அண்ட் டி வேல்யூ உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இங்க அவங்க வாட்டர் சர்ஃபேஸ்ல இருந்து டாப் ஆஃப் தி பிளேட் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பாட்டம் வந்து 6 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதோட லென்த் என்னமாவா இருக்கும்? 6 minus 1.5 மீட்டரா இருக்குமா? ஆமாரே? ஓகே, ஸோ 6 minus 1.5 4.5 மீட்டர். ஓகே, இது கண்டுபிடிச்சாச்சு. வேற டைமென்ஷன்ஸ் பிரெத்தோட வேல்யூ இங்க கொடுத்துருக்காங்களா? rectangular plane surface is submerged in water such that its tops and bottom surface are 1.56 below the free surface. Position of center of pressure below the free surface will be at the distance. So free surface la irundhu இந்த center of pressure எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதா நமக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து if the plate lies on a surface அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. நம்ம டைரக்டா அதை வச்சு சர்ஃபேஸ்னா இப்படி மேல கீழே here like this. like this surface இப்படி கொடுத்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து டைரக்டா டைரக்ட் ஃபார்முலாஸ் நமக்கு இருக்கு. ஸோ இது மாதிரி சர்டன் டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல நமக்கு ஃபார்முலாஸ் தான் தெரியணும். ஓகே, எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெர்டிகல் பிளேட் இருக்கு அப்படின்னா இதோட சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கால்குலேட் பண்றதுக்கு we have to calculate CG plus moment of inertia divided by area into height. ஓகேங்களா? இது வந்து it is nothing but CG only. so இந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது can directly calculate the center of pressure. இது வந்து இப்போ vertical plate. இதுவே horizontal plate அப்படின்னா நமக்கு என்னமா வரும்? for horizontal plate சிம்பிளா center of pressure is equal to CG. center of pressure CG நமக்கு சேம் பாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆகும். சென்டர் பிரச்சனை இல்லை. இதுவே இன்க்ளைன்டு பிளேட், ஒரு இன்க்ளைன் பிளேட் இருக்கு அப்படிங்கும்போது இதுல சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் சேம் CP is equal to CG plus IG divided by A into CG sin square theta. Okay, so இந்த இடத்துல they haven't mentioned any breadth sense. so first வந்து நான் CG கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு 1.5 இங்க டிஸ்டன்ஸ்ல இருக்க 1.5 எனக்கு அப்படியே இருக்கும். so 4.5 நம்ம வந்து பிரெத் கண்டுபிடிச்சிருக்கோமா, டிவைட் பை 2 போட்டேன் அப்படின்னா எனக்கு CG கிடைச்சிரும். ஓகே, நான் இப்போ CG கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கால்குலேட் பண்றதுக்கு என்ன வேணும்? CG. ஓகே, சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து நான் CP ன்னு எழுதிருக்கேன். CG பிளஸ் பிரெத் நமக்கு தெரியாது, ஜஸ்ட் ஐ அம் கீப்பிங் தட் as B only. அடுத்து ஹைட் என்னமா வரும்? BH cube divided by 2. நான் இந்த டேர்ம் எழுதுறதுனால by representing this IG. ஓகே, BH cube by 12ங்கிறது என்னது?
It is nothing but moment of inertia of the rectangular plate. So இங்க கொடுத்திருக்கிறது அவங்க rectangular plate. So directா வந்து எனக்கு b value தெரியாது. அப்போ h ஓட வேல்யூ தான் தெரியும். So அதை வச்சு I'm just framing the equation. ஓகேங்களா? So bh³ by 12. ஓகேவா? இதை தவிர்த்து என்ன வரும் இங்க? இன்ட்டு திரும்பவும் அவன் சிஜின்னு தான் கொடுத்துருக்கான். இன்னும் நம்ம ஏரியாவும் எழுதல. ஏரியா என்னமா வரும்? 4.5 into bன்னு வருமா? எனக்கு since I don't know what is b. அதுக்கு அடுத்து இப்போதான் நம்ம சிஜியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் 3.75. இந்த இடத்துல லக்கிலி பிபி எனக்கு கேன்சல் ஆயிரும். அதனால பிரெத்தோட வேல்யூ நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ மற்றெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் 4.2 மீட்டர். திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? என்னதான் வந்து ஒரு பிளேட்ல, அதுவும் வெர்டிகலா லைன்ல இருக்க பிளேட்ல ஒரு சென்டர் ஆஃப் ப்ரெஷரோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா யூ ஷுட் கோ ஃபார் திஸ் ஃபார்முலா. CP, center of pressure, is equal to center of gravity plus moment of inertia of that particular plate divided by area into center of gravity. So center of gravity easy-ஆ calculate பண்ணிடலாம். என்னமா வரும்? rectangular plate என்ன வரும்? BD³ by 12. So இந்த இடத்துல எனக்கு B தெரியாது, அதனால நான் டைரக்டா B னே வச்சுக்கிட்டேன். அடுத்து IG நான் வந்து calculate பண்ணிட்டேன். ஓகே, ஏரியா நமக்கு வந்து திரும்பவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பில தான் நான் எழுதியிருந்தேன். அண்ட் இங்க இருக்க அந்த அன்னோன் பியும் இங்க இருக்க அன்னோன் பியும் கேன்சல் ஆயிரும். அண்ட் சிஜி நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். தட்ஸ் வை ஃபைனலி வி கெட் 4.2 மீட்டர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் வாட்? ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் 4.2 மீட்டர். எனி டவுட்ஸ்மா? எனி டவுட்ஸ் so far? Just ask. அடுத்து ஸ்டெடி ஃப்ளோ அக்யூர்ஸ் வென். ஸோ ஸ்டெடி ஃப்ளோ எப்பமா அக்யூர் ஆகும்? ஸ்டெடி ஃப்ளோனா என்ன? ஒரு பைப்பில் ஒரு இப்போ t is equal to 2 செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இந்த இன்ஸ்டன்ட்ல நான் வந்து பாக்குறேன். திரும்பவும் அதே பாயிண்ட்ல, ஓகே, இதே செக்ஷன்ல, நான் செக்ஷன் மாத்தல, இதே செக்ஷன்ல t is equal to ஒரு 10 செகண்ட்ஸ். அப்ப நான் என்ன பாக்குறேன்? 8 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதே பாயிண்ட்ல நான் வந்து பாக்குறேன். அப்படிங்கும் போது இதுல இருக்கிற ஃப்ளோ பேராமீட்டர்ஸ் லைக் வெலாசிட்டி, ப்ரெஷர், டென்சிட்டி, இது எல்லாமே மாறாம இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன் எல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஒரே செக்ஷன்ல டிஃப்ரெண்ட் டைம்ல வந்து பாக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 5 மணிக்கு பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 மணி நேரம் கழிச்சு 6 மணிக்கு வந்து நான் அதே செக்ஷன் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஃப்ளோ பேராமீட்டர்ஸ்ல எந்த ஒரு வேரியேஷன்ஸும் இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க என்னமா நடந்திருக்கு? The velocity of successive particles at any point is the same at the successive period of the time. So இதுதான் வந்து exactly a right answer. மொத்தம் the direction and magnitude of a velocity at all points are இருக்கு. எல்லா பாயிண்ட்ஸ்லயும் ஐடென்டிக்கலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த செக்ஷன் எடுத்தாலும் எனக்கு ஐடென்டிக்கலா இருந்ததுன்னா that represents uniform-ஆ? சாரி, ஸ்டெடியா? இல்ல. ஓகே, so first option தப்பு. and C ல என்ன கொடுத்திருக்காங்க? The magnitude and direction of a velocity do not change from point to point in a fluid. So இங்க இந்த C ஆப்ஷன்ல என்ன ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க, என்ன ஃப்ளோவை சொல்லிருக்காங்கங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். In C option which flow they represented சொல்லுங்கம்மா. ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போறது இல்ல. if you understand the concepts you can answer. So C க்கு என்னமா என்ன ஃப்ளோ வரும்? ஒரு பாயிண்ட்ல இருந்து, இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த செக்ஷனையும் நான் பாக்குறேன். இந்த ரெண்டு செக்ஷன்லயும் எனக்கு வந்து ஃப்ளோ பேராமீட்டர்ஸ் வந்து மாறல அப்படிங்கும் போது அதை நம்ம என்ன ஃப்ளோன்னு சொல்லுவோம்? ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பி தான். அடுத்து நம்ம 5th ஒன் பார்க்கலாம். The shear stress distribution of a fluid flowing in a parallel between the parallel plates both at rest. ரெண்டு பிளேட்டும் ரெஸ்ட்ல இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு ஃப்ளோ நடக்குது அப்படின்னா அதோட shear stress வேரியேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் क्वेश्चन. Okay, fine. So if this is a plate, the shear stress at midpoint, Prashant lamina. Okay, so என்ன क्वेश्चन கேட்டனாமா, ஒரு பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு செக்ஷன் கன்சிடர் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு செக்ஷன் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு பாயிண்ட்லையுமே எனக்கு ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறல. ஸ்பேஸ் பொறுத்துமா, இந்த இடத்துல நம்ம டைம் பத்தி ஸ்பேஸ் பொறுத்து பேசிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பேஸ் பொறுத்து எனக்கு இந்த இடத்துல வெலாசிட்டி மாறல, இந்த இடத்துலயும் வெலாசிட்டி மாறலன்னா நம்ம என்ன ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஓகே, இங்க ஒரு parallel பிளேட்ஸ்க்கு நடுவுல 0 center maximum reaches. வெரி குட் பிரசாந்த். எஸ். ஸோ அதோட shear stress வேரியேஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? இட் லுக்ஸ் லைக் திஸ். ஒரு கே ஷேப்ல வந்து நீ ஞாபகம் வச்சுக்கலாம். சென்டர்ல நம்மளோட shear stress டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 0வாகவும், பிளேட் எட்ஜ், அதாவது அந்த
டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அங்க வந்து நமக்கு shear stress distribution மேக்ஸிமமாகவும் இருக்கும். ஸோ ஹியர் இட் லுக்ஸ் லைக் திஸ். ஸோ என்னமா 0 at the mid plane and varies linearly with the distance from the mid plane. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எனக்கு வெரி குட் பிரஷன், வெரி குட். இட்ஸ் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக நமக்கு என்னமா நடக்குது இந்த இடத்துல, shear stress கரஸ்பாண்டிங்கா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் ஸோ அந்த பிளேட் வந்து மீட் ஆகிற இடத்துல ஃப்ளூயிடோட shear stress வந்து அதிகமா இருக்கும். அடுத்து normal depth in open channel flow is the depth of flow corresponding to. So normal depth in open channel flow is a depth of flow corresponding. யூஷுவலா ஒரு ஓப்பன் சேனல் ஃப்ளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க எந்த ஃப்ளோவை வந்து நார்மல் டெப்த்னு சொல்லுவோம். என்ன கைண்ட் ஆஃப் ஃப்ளோ அக்யூர் ஆச்சு அப்படின்னா அந்த டெப்த் வந்து நம்ம நார்மல் டெப்த்னு சொல்லுவோம். ஸ்டெடி ஃப்ளோ, அன்ஸ்டெடி, லாமினார், யூனிஃபார்ம். வாட் வில் பி தி ஆன்சர்? சொல்லுங்க பாப்போம். Try to answer. Even in the uniform flow நம்ம என்னன்னு சொல்லலாமா, the flow doesn't change with the distance அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இவன் அப்படி கேட்டிருந்தாலும் நமக்கு ஆன்சர் என்னதான் வரும், யூனிஃபார்ம் ஃப்ளோ தான் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஓப்பன் சேனல் ஃப்ளோலாம் அக்யூர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யூனிஃபார்ம் ஃப்ளோவை தான் நம்ம வந்து நார்மல் டெப்த் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல இந்த யூனிஃபார்ம் ஃப்ளோக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் 6 வந்து ஸ்டெடி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆன்சர் இஸ் யூனிஃபார்ம் as well as steady, ரெண்டுமே வரும். மேன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் படி, ஓகே, மேன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் படி போத் யூனிஃபார்ம் as well as steady ரெண்டு ஃப்ளோவுமே ஒரு அந்த ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இது ஸ்டெடி அப்படிங்கும் போது டைம் பேசிஸ்ல நமக்கு சேஞ்ச் நடக்காது. ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இங்க ஸ்பேஸ் பேசிஸ்ல நமக்கு சேஞ்ச் நடக்காது. இது ரெண்டுமே சப்போஸ் ஏதாவது ஒன்னு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தாலுமே அதை வந்து நார்மல் டெப்த்னு சொல்லுவோம். both steady as well as uniform flow comes under this normal depth criteria. Okay, so ரெண்டுமே இந்த ஆப்ஷன்ல இருக்கு மேம் அப்படின்னா we will go for uniform flow. ஓகேவா? ஈவன் ஸ்டடி ஃப்ளோமே இப்போ ஆப்ஷன்ஸ்ல வந்து போத் A and B அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஸ்டடியும் யூனிஃபார்மும் A and B ல கொடுத்துட்டு போத் A and B ன்னு கொடுத்துட்டாங்கன்னா you directly go for A and B. பட் நார்மல் டெப்த்தை பொறுத்த வரைக்கும் ஈவன் இந்த ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா, ஜஸ்ட் கீப் இன் யோர் மைண்ட். ஓகேவா? தியரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் அ ஷார்ப் எட்ஜ்டு ஆரிஃபைஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூஸ்வலா வந்து இந்த ஆரிஃபைஸ் மீட்டர் மவுத் பீஸ், முக்கியமா மவுத் பீஸ்லாம் நீங்க டீல் பண்றீங்க அப்படிங்கும் போது அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? அதுவுமே இந்த எக்ஸ்டர்னல் மவுத் பீஸ், இன்டர்னல் மவுத் பீஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். ஓகே, just give me a moment. Once again. ஓகே, ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ்ல இருந்து ரெகுலரா அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு பிடிச்ச போர்ஷனா என்னன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஷார்ப் எட்ஜ்டு ஆரிஃபைஸ் என்னமா வரும்? ஷார்ப் எட்ஜ்டு ஆரிஃபைஸ் இஸ் நதிங் பட் 0.62. அவங்க ஆப்ஷன்ல வந்து கொஞ்சம் ரிலவெண்டா இருக்கிற ஆப்ஷன் எது? 0.611. இதுவே இந்த ஷார்ப் எட்ஜ்டுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? எஸ், வெரி குட் பிரசாந்த், 0.611. இதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 0.98. ஓகேங்களா? ஸோ இதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஷார்ப் எட்ஜ்டு மாதிரி அவங்க ரவுண்டட் ஆரிஃபைஸ்மே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் வந்து இருக்காது நமக்கு. ஸோ இட் இஸ் CC is equal to 1, CB is equal to 0.98 for rounded orifice also. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் தயவு செஞ்சு கீப் இன் யோர் மைண்ட். ஸோ தட் இதே மாதிரி இந்த கொஸ்டினை வந்து அவங்க திரும்ப இந்த டிஸ்சார்ஜ் கூட கேட்கலாம். The separation of flows occurs when. ஸோ இது வந்து பவுண்டரி லேயர்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு இல்லையா? இது வந்து JDO syllabusல இல்ல. Still I am telling you, the separation of a flow occurs in boundary layer comes at rest. ஓகேங்களா? எப்போ வந்து if boundary layers comes at rest, the separation of flow occurs. And this is not in syllabus, don't worry. Next, the two-dimensional flow occurs when the flow characteristics, for example, steady, unsteady, uniform, non-uniform, irrotational, rotational, compressive, incompressive flow, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோஸ் இருக்கு இல்லையாமா? ஆஸ் வெல் இதை தவிர்த்து ஸ்ட்ரீம் லைன்லாம் என்ன, பாத் லைன்லாம் என்ன, இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. டூ டைமென்ஷனல் ஃப்ளோஸ் occurs when எப்போமா? when two dimensional flow occurs.
ஒரு ஆக்சிஸ்ல மட்டும் நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒன் டைமென்ஷனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இஃப் இட் வேரிஸ் along the two direction, எனக்கு வந்து இந்த பைப்லைன் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, the geometry of a pipeline network extends in both axes அப்படின்னா that we call as a two dimensional flow. ஓகேவா? ஸோ இங்க அட்டன் ஆன்சர் என்னமா வரும்? The action and magnitude of velocity of all points are identical. No, இது வந்து ஒரு two dimensional flow explain பண்றதுக்கான definitions கிடையாது. The velocity of successive fluid particles at any point is same at successive period of a time. No, the magnitude and direction of a velocity do not change from point to point in a fluid. இல்ல. Then the fluid particles moves in a plane or parallel planes and streamline patterns are identical in each plane. Yes. So, one, if fluid particles moves in a plane or parallel planes and the streamline patterns are identical in each plane. ஒவ்வொரு பிளேன்லயுமே நம்ம வந்து the streamline patterns வந்து ஐடென்டிக்கலா இருக்கு அப்படிங்கும்போது that represents two dimensional flow. ஒருவேளை பிக்சர் கொடுத்து இந்த क्वेश्चन கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க, instead of just describing the terms பிக்சர் கொடுத்து கேக்குறாங்கன்னா இது மாதிரி யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் அது பிரிஸ்மேட்டிக் செக்ஷன் சொல்லலாமா? ஒரு யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம்? பிரிஸ்மேட்டிக் செக்ஷன் சொல்லலாமா? சோ அப்படி இருக்க கிராஸ் செக்ஷன்ல ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா that is one dimensional. இது மாதிரி இந்த கிராஸ் செக்ஷனல் வேரியேஷன்ஸ்ல வந்து நமக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்ப இங்க நமக்கு ரெண்டு ஆக்சிஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுமா? இங்க வெறும் எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் லீனியாரிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது. கரெக்டா? இங்க எக்ஸ் ஆக்சிஸ்லயும் நம்ம ஃப்ளோ நடக்குது, as well as y ஆக்சிஸ்ல நமக்கு ஃப்ளோ நடக்குது. இது மாதிரி இன்க்ளைன் ஃப்ளோ இந்த இடத்துல நடக்கும்போது it is characteristic into two direction. ஒன்னு வந்து x, இன்னொன்னு y. கரெக்டா? சோ இதுதான் வந்து நம்ம two dimensional flow அப்படின்னு சொல்லுவோம். Yes, for 9 it is D. Very good question. Uniform flow occurs when எப்பமா? The flow is steady, the flow is streamlined, size and shape of the cross sections in a particular length remains constant. Size and cross section change uniformly along length. What is the answer? Uniform flow occurs when the size and shape of the cross section remains constant. எப்படி மேம் அப்படின்னா ஈவன் அதே மாதிரி தான் இந்த டேப்பர்ட் பைப்லாம் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? ஒன்ஸ் இந்த இடத்துல இந்த ஏரியா வேரியேஷன்ஸ் நடக்குது அப்படிங்கும்போது அது கரஸ்பாண்டிங்கா என்ன நடக்குமா? வெலாசிட்டி வேரியேஷன்ஸும் நடக்குமா? நாம என்ன பண்ணுவோம்? வெலாசிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சுதான் இந்த யூனிஃபார்ம் ஃப்ளோ நான் யூனிஃபார்ம் ஃப்ளோலாம் பேசுவோம். எனக்கு வெலாசிட்டி இந்த செக்ஷன்லயும் மாறல அப்படிங்கும்போது I call that as a uniform flow. பட் இங்க இந்த டேப்பர்ட் பைப் மூலமா கண்டிப்பா இந்த இடத்துல ஏரியா கம்மியாகுது. ஏரியா கம்மியாச்சு அப்படிங்கும்போது வெலாசிட்டி அதிகமாகும். இந்த இடத்துல ஏரியா அதிகமா இருக்கு, அப்பனா வெலாசிட்டி கம்மியாகும். So velocity differences occurs. So this flow is called non-uniform flow அப்படின்னு சொல்லலாமா? non-uniform flow ன்னு சொல்லலாமா? அப்போ கிராஸ் செக்ஷன் ஷேப் வந்து எனக்கு சேமா இருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல யூனிஃபார்ம் ஃப்ளோ மெயின்டைன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப டேப்பர்ட் ஃப்ளோ நீங்க ஒரு டேப்பர்ட் பைப் நீங்க எடுத்துக்கிறதுக்கும் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன்ல இருக்கிற பைப் நீங்க எடுத்துக்கிறதுக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கா? Am I right or not? So here the size and shape of the cross section of particular length remains constant. If this remains constant, our flow remains as a uniform flow. Hope you understand. இத இங்க continuity equation நமக்கு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. Continuity equation gives us the variation in the velocity. Velocity vary ஆச்சுன்னா நான் ஏன் அதை யூனிஃபார்ம் ஃப்ளோன்னு சொல்லணும்? கரெக்ட் தானே? ஸோ அப்போ the constant diameter should be maintained. So that is just uniform. புரிஞ்சுதா? Clear? அடுத்து surface tension has a unit of Newton per meter. Newton first option second option ஓகே சாரிமா 3 ஆப்ஷன் ஒன்னே தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? சாரி, இது வந்து நியூட்டன் இன்டு மீட்டர்னு வச்சுக்கோ. இது நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இது நியூட்டன் per மீட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆன்சர் வரும்? ABCD. What will be the answer? Try to. Prashant சொல்லுங்க பாப்போம். Are you there? Newton per meter. Very good, Prashant. Yes, it is. So surface tension எப்படிமா டிஃபைன் பண்ணலாம்? இதான் டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் லென்த் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த லென்த்ல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, அலாங் தி லென்த் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம்.
Okay, so Newton per meter. Per length, how many forces அப்படிங்கும்போது V represents forces in Newton and per length in a meter, correct? So Newton per meter is the exact answer. The force acting on the length. According to the Bernoulli's equation for a steady ideal fluid flow, principle of conservation of mass holds, velocity and pressure are inversely proportional. Total energy is constant throughout. Energy is constant along the streamline but may vary across streamline. So Bernoulli's equations படி எதுமா கரெக்ட்? ஒரு steady ideal flowக்கு we all know Bernoulli's equation is based on what? Principle of conservation of energy, correct? Principle of conservation of energy. இதுவே continuity equation எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன பிரின்சிபல் பேஸ் பண்ணிருக்கு? யாராவது சொல்லுங்க பாப்போம். பார்த்துட்டு இருக்கோங்க யாராவது? It is based on conservation of mass. Conservation of mass. So நமக்கு இந்த எனர்ஜி வந்து throughout the section கான்ஸ்டன்டா இருக்கும். எப்படியும் கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னா pressure head plus kinetic head plus datum head this should be constant, correct? அப்போ ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் இப்போ டேட்டம் எனக்கு சன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரெஷர் அண்ட் கைனடிக் ஹெட்ல வந்து ஏதாவது ஒன்று வந்து டிக்ரீஸ் ஆகி நமக்கு நல்லிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ இப்படி தான் த்ரூ தி செக்ஷன் ஆஃப் தி ஃப்ளூயிட் ஆஃப் தி ஃப்ளோ இன் அ ஃப்ளூயிட் த எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதுவும் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் வாட்? அலாங் தி ஃப்ளோ நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். அலாங் தி ஃப்ளோ நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். இதுவே அக்ராஸ் தி ஃப்ளோ நீங்க பாத்தீங்க அப்படிங்கும் போது இட் நீட் நாட் டு ரிமைன் இன் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்டா இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இட் நீட் நாட் டு ரிமைன் இன் கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஹோல்ஸ் தப்பு, அது கண்டினியூட்டி ஈக்குவேஷன். வெலாசிட்டி அண்ட் பிரஷர்ஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நோ, ஆக்சுவலி வெலாசிட்டி அண்ட் பிரஷர்ஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான், பட் இங்க அந்த கேஸை ரெப்ரசென்ட் பண்றது பெர்னோல்லி's தியரம் கிடையாது. Total energy is constant throughout. Okay, total energy is constant along the streamline but vary across the streamline. இதுதான் correct. Okay, along the streamline எனக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், across the streamline நமக்கு vary ஆகும். Okay, so the exact answer is what? Exact answer is D. Okay, yes, Prashant, yes, good. 12 வந்து total energy is constant throughout தான், but சப்போஸ் அக்ராஸ் தி ஸ்ட்ரீம்லைன் நீங்க பாக்குறீங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல எனர்ஜி வேரியேஷன்ஸ் இருக்கலாம். எதனால சொல்லுங்க பாப்போம். ஏன்னா எனக்கு டேட்டா வேரியேஷன்ஸ் நடக்குது இல்லையா? இப்போ நான் இந்த பாயிண்ட் பாக்குறதுக்கும் இந்த பாயிண்ட் இதுதானே அக்ராஸ் ஸ்ட்ரீம்லைன், இதுதானே அலாங் ஸ்ட்ரீம்லைன். ஸோ இந்த அக்ராஸ் தி ஸ்ட்ரீம்லைன் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டேட்டா வேரியேஷன்ஸ் உங்களுக்கு அக்யூர் ஆகும். இதனால அக்ராஸ் தி ஸ்ட்ரீம்லைன் உங்களுக்கு எனர்ஜி வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஜஸ்ட் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட்னு சொல்லிட்டாங்க. பட் கிளியர் கட்டான ஆன்சர் என்ன அப்படின்னா டி தான். குட் ட்ரை பிரஷன். அடுத்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன் 1000 kg per meter cube. வெரி ஈஸி क्वेश्चन. என்னது? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 kg per meter cube. எப்போ? 0 degree Kelvin, 4 degree Celsius, 20 degree Celsius. So the density of water is 1000 kg per meter cube at 4 degree Celsius. Okay, ma'am? அடுத்து which of the following is a dimensionless அப்படின்னு கேட்டிருக்காங்க. Specific weight, specific volume, specific speed, specific gravity. Obviously dimensionless அப்படிங்கும் போது இந்த இடத்துல specific gravity என்னமா? It is the ratio of expression 4 degree Celsius. Ratio of density of a fluid to the density of a standard fluid னு சொல்லலாம். So மேலேயும் density கீழேயும் density அப்படின்னா obviously அது ஒரு dimensionless யூனிட்டா. Or else நான் வந்து specific gravity unit weight by unit weight னு சொல்லலாம். Unit weight of something, unit weight of ஏதாவது ஒரு fluid, mercury னு எடுத்துக்கலாம். Unit weight of mercury divided by unit weight of a standard fluid. So அப்பவுமே எனக்கு dimensionless unit யாரு? Specific gravity தான். Very good pressure. It is specific gravity. This specific weight, volume, speed எல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து units வரும். Specific speed எப்படி நம்ம பார்த்தோம்? n into root q divided by h power 3/4. So நான் இப்போ n ஓட வேல்யூ ரொட்டேஷன் per minute அப்படின்னு சொல்லலாம். q-க்கு வந்து மீட்டர் கியூப் per செகண்ட், ஹெட்டுக்கு மீட்டர். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு எல்லாமே கேன்சல் அவுட் ஆகாது. ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுக்கும் நமக்கு டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஸ்பெசிஃபிக் வெயிட் எடுத்தோம் அப்படின்னா வெயிட் பை வால்யூம்னு வரும். வெயிட் பை வால்யூம்னு வரும்.
ஸோ அப்போ எனக்கு ரோஜி என்ன சொல்லுவோம், எம் எல் பவர் மைனஸ் 2 டி பவர் மைனஸ் 2ன்னு வரும். இதுவும் தப்பு. ஸ்பெசிஃபிக் வால்யூம் அதே தான், உல்டா வால்யூம் பை வெயிட். ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு யூனிட்ஸ் வரும். இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு நமக்கு யூனிட்ஸ் வராது. ஸோ இட் இஸ் டைமென்ஷன்லெஸ். A large Reynolds number is indication of Reynolds நம்பரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அது வந்து என்ன ஃப்ளோன்னு நம்ம சொல்லுவோம், சீக்கிரம். If Reynolds number increases, what flow we call that as? சொல்லுங்க பாப்போம். பிரசாந்த் சொல்லுங்க பாப்போம். ஆப்வியஸா it is highly turbulent flow. Reynolds number வந்து ரொம்ப அதிகமாயிட்டு போயிட்டு அப்படின்னா அது வந்து highly turbulent flow. எஸ், turbulent or highly turbulent சொல்லிட்டீங்க. ரொம்ப வேல்யூ வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கும்போது we call that as a highly turbulent flow. சரிங்களா? எஸ், more than 2000 இருக்கு. more than 2000, more than 4000 ஆமா? more than 4000 அதுதான் வந்து நம்ம turbulent flow. less than 2000 வந்து நம்ம laminar flow சொல்லுவோம். Okay. To avoid vaporization in a pipeline, the pipeline over the ridge is laid such that it is not more than. So vaporization avoid பண்ணனும் அப்படின்னா pipeline எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நம்ம லே பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல லே பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எஸ் பிரசாந்த், more than 4000. ஸோ ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஸோ அதை தான் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 மீட்டர் அபோவ் ஹைட்ராலிக் கிரேடியன்ட், 10 மீட்டர் அபோவ் ஹைட்ராலிக் கிரேடியன்ட், 6.4, 2.4 மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஹைட்ராலிக் கிரேடியன்ட்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் சம்மேஷன் ஆஃப் எந்த ரெண்டு ஹெட்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஹைட்ராலிக் கிரேடியன்ட் கிடைக்குமா, ப்ரெஷர் ஹெட்டையும் டேட்டம் ஹெட்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் கிடைக்கும். இது கூட கைனடிக் ஹெட் சேரும் போது நமக்கு டோட்டல் எனர்ஜி லைன் கிடைக்கும். ஸோ இந்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் இப்படி இருக்கு, இப்படி இருக்காது. வெயிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் சப்போஸ் இப்படி இருக்கு அப்படிங்கும் போது இந்த லைனை பேஸா வச்சுட்டு அரவுண்ட் நம்ம ஒரு 6.4 மீட்டருக்கு, ஓகே, 6.4 மீட்டர் ஹைட்ல ஏதோ பைப்லைன் லே பண்றோம் அப்படிங்கும் போது அதுல வந்து வேப்பரைசேஷன் நடக்காது. ஸோ இங்க எப்படி மேம் இந்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் ஒரு பேஸா எடுத்துக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் அந்த பைப்புக்கு ஒரு டேட்டம் ஹெட் இருக்குமா, அந்த பைப்புக்கு அந்த ஃப்ளோக்கு ஒரு டேட்டம் ஹெட் இருக்குமா, அந்த ஃப்ளோக்கு ஒரு ப்ரெஷர் ஹெட் இருக்குமா, அதை கால்குலேட் பண்றது மூலமா நம்ம அந்த வேப்பரைசேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த ஹைட்குள்ள நம்ம பிளேஸ் பண்ணி. இதுவே கைனடிக் ஹெட்டும் இது ரெண்டையும் டுகெதர் வி கேன் கால்குலேட் பீசோமெட்ரிக் ஹெட். கரெக்டா? இது ரெண்டையும் சேர்த்தனா நம்ம என்னன்னு சொல்லலாமா, பீசோமெட்ரிக் ஹெட்னு சொல்லலாம். ஸோ இந்த கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்கறாங்க அடிக்கடி. The property by which of a liquid opposes relative motion between its different layer. So ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் அந்த ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் நாம, இட் இஸ் நத்திங் பட் விஸ்காசிட்டி. கரெக்டா? Viscosity is the right answer. So அடுத்து the unit of viscosity is meter square per second, kg second per meter, Newton second per meter square, Newton second per meter. என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல அவங்க கைனடிக் விஸ்காசிட்டியா டைனமிக் விஸ்காசிட்டியா கேட்கல. ஸோ இந்த மாதிரி விஸ்காசிட்டின்னு ஜென்ரல் ரெப்ரசென்ட் பண்ணாவே இட் ரெப்ரசென்ட்ஸ் டைனமிக் விஸ்காசிட்டி தான். ஓகே, டைனமிக் விஸ்காசிட்டி. So Newton second per meter square is right. So in other terms, 16க்கு answer 6.4 meter above the hydraulic. தான் இங்க சொன்னேனே 6.4 meter. ஓகே மாமா பிரசாந்த். ஸோ யூனிட் ஆஃப் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல ஸ்பெசிஃபிக்கா, கிளைமேட்டிக் அது மாதிரிலாம் மென்ஷன் பண்ணல அப்படிங்கும் போது we should go for dynamic. ஓகே, ஸோ டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் என்னது, நியூட்டன் செகண்ட் per meter square. ஓகே, okay, so in other terms இது வந்து SI unit. in other terms இதுக்கு என்னமா, how we call that as a poise. poise unit of dynamic தான்.
இதுவே கைனமெட்டிக் விஸ்காசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது ஸ்ட்ரோக்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ல எஸ்ஐ யூனிட்டா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. And 1 stroke is equal to how many meter square per second? 1 pulse is equal to how many Newton second per meter square? இதுவுமே questions கேட்பாங்க. எவ்வளவுமா? 1 pulse is equal to how many Newton second per meter square? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். those who are in live பண்ணுங்க. அடுத்து, the normal stress is same in all direction at a point. Yes, very good question. Normal stress is same in all direction at a point is in a fluid. So நார்மல் ஸ்ட்ரெஸ் ஒரு பாயிண்ட் ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லயும் நமக்கு அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து சேமா இருக்கு அப்படின்னா அது பாஸ்கல்லா. ஞாபகம் இருக்கா? ஆனா பாஸ்கல்லால என்ன சொல்லிருக்காங்க? when the fluid is at a static condition or when a fluid is at a rest அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எதுமா ஃப்ளூயிட் at the restல வந்து மென்ஷன் பண்ணுது? when there is no motion of one fluid over the relative to the adjacent layer. ஸோ இந்த இடத்துல ஒரு லேயரும் இன்னொரு லேயருக்கும் நடுவில் மோஷனே இல்லை. அப்போ அது என்ன அர்த்தம்? the fluid is at rest condition அர்த்தமா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் சி. இந்த இடத்துல அவங்க காம்ப்ளிகேட் பண்ண ஒண்ணுமே பண்ணல. பாஸ்கல்லா தான் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. பாஸ்கல்லா is nothing but when the fluid is at a rest condition the pressure acting over all the direction is same. கரெக்டா? அதான். அடுத்து, surface tension of mercury at normal temperature compared to the waters. So surface tension of mercury என்னது? So the surface tension even ஒரு wetting fluid non-wetting fluid ஆங்கிறத பொறுத்து வந்து வேரி ஆகும். யூசுவலா வந்து for non-wetting fluid the surface tension is more. For wetting fluid the surface tension is less. Wetting fluid க்கு example water சொல்லலாம், non-wetting fluid க்கு example mercury சொல்லலாம். ஸோ இங்க வந்து ரெண்டையுமே கம்பேர் பண்ணி தான் கேட்டிருக்காங்க, மெர்க்குரியும் வாட்டரும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் mercury is more than the surface tension of the water. அடுத்து, the rotor pressure force on a plane area is equal to area multiplied by intensity of a pressure at centroid if. So இந்த இடத்துல total pressure மட்டும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. is equal to area multiplied by intensity of pressure at the centroid if the area is horizontal, area is vertical, area is inclined. So once உங்களுக்கு total pressure வேணும் அப்படின்னா area into intensity of pressure போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு total pressure கிடைச்சிடும். அது horizontal plate இருந்தாலும் சரிமா, vertical plate இருந்தாலும் சரி, inclined plate இருந்தாலும் சரி, எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு total area கூட IP அதாவது intensity of pressure போட்டீங்க அப்படின்னா total pressure நமக்கு கிடைச்சிடும். Okay, so correct answer for this is option D. சரியா? True one dimensional flow occurs. ஒரு one dimensional flow எப்ப occur ஆகும்? Direction, magnitude of velocity at all points are identical. Velocity of a successive fluids at any point is same at the successive period of time. Yes, Prashant, good ma. மத்தவங்க ஆன்சர் பண்ணுங்க. If you are present in live, kindly answer. பிரசாந்த் மட்டும் தான் ஆன்சர் பண்ணுமா? If you are present, kindly answer ma. Okay. True one-dimensional flow occurs when direction and magnitude of a velocity at all points are identical. The velocity of successive fluid particles at any point is same at successive period of time. Magnitude and direction of velocity do not change from point to point in a fluid. So, okay. The fluid particle move in plane or parallel plane and streamline patterns are identical in each plane. So, what will be the one-dimensional flow? So, if you take one-dimensional profile, இப்போ இந்த இடத்துல இப்படி velocity profile இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே velocity profile தான் எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு. ஓகே, இது நான் டைம் பத்தி பேசல, ஸ்பேஸ் பத்தி பேசல. Throughout the flow எல்லா இடத்துலையுமே நமக்கு இந்த சேம் velocity profile தான் இருக்கும். That we call as the one dimension. நீங்க பிக்சர் one dimension flow ன்னு போட்டு கூகுள்ல போயிட்டு ஒரு பிக்சர் வந்து சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் வரும். இதுவே டூ டைமென்ஷனல் ஃப்ளோனா எப்படி வரும்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ இங்க எப்படி இருக்குன்னா இங்க இப்படி இருக்கும் வெலாசிட்டி ப்ரொஃபைல், இங்க வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல இருக்கும். ஸோ இங்க the direction and magnitude of the velocity at all points are identical. எல்லா பாயிண்ட்ஸ்லயும் எனக்கு ஐடென்டிக்கலா இருக்கு அப்படிங்கும்போது that we call as a true one dimensional flow. Okay, so option A is right. அடுத்து,
non-uniform flow occurs when non-uniform flow occurs when direction and magnitude of velocity at all points are identical. என்ன மேக்ஸிமம் non-uniform flowனா இது மாதிரி flow characteristics வந்து with respect to space வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். with respect to space வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படிங்கும்போது இங்க பாருங்க velocity, depth, pressure change from point to point in a fluid. ஸோ ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு மாறும்போது எனக்கு அந்த velocity, depth, pressure, flow characteristics எல்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா that gives me non-uniform flow. The resultant of all normal forces acted. Sorry, normal pressures acted. So இதுதான் ஒரு இன்க்ளைன் பிளேட்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எல்லா ஃபோர்ஸுமே வந்து நமக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும். மேம் இது மாதிரி யூனிஃபார்மா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸா சென்டர்ல தானே ஆக்ட் ஆகும். இப்படிதானே நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல எல்லாம் படிச்சோம், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் எல்லாம் படிச்சோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ ஆக்சுவலி டெப்த் இன்க்ரீஸ் ஆக அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர் வேரியேஷன்ஸும் இருக்குமா, இப்படி இருக்கும். உண்மையான ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு சிஜி மாதிரி கால்குலேட் பண்றேன், இந்த வேல்யூஸ்லாம் வச்சு சிஜி மாதிரி கால்குலேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல தான் இந்த சிபி சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் நார்மல் ப்ரெஷர்ஸ் ஆக்ட்ஸ் அட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். அடுத்து the flow of water in a pipe about 3 meter in diameter can be measured by. So 3 meter diameterல இருக்கிற ஒரு பைப்போட ஃப்ளோவை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? orifice plate, venturi, rotometer, pitot tube. So இங்க கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் pitot tube. ஓகேங்களா? ஸோ pitot tube எதுக்கு காமனா யூஸ் பண்ணுவோம்? இப்போ orifice, venturi meter அப்படின்னு கேட்டாங்கன்னா we use that for measuring flow, discharge, rate of flow என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆனா இந்த pitot tubeங்கிறது velocity-ய மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது. இதுவே அந்த flow of water in a pipe of around 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 3 மீட்டருக்கு மேல அந்த பைப் இருக்கு அப்படின்னா in that we used to measure flow மெஷர் பண்றதுக்கு நம்ம pitot tube யூஸ் பண்ணுவோம். சரியா? ஆனா எதுவுமே மென்ஷன் பண்ணல, இங்க 3 மீட்டர்லாம் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கும் போது என்ன ஆன்சர் போடணும்? நீங்க என்ன ஆன்சர் போடணும்? you should go for pitot tube. இப்போ அவங்க வந்து மென்ஷன் பண்ணல அப்படிங்கும் போது you should go for velocity. 3 மீட்டர் மென்ஷன் பண்ணல அப்படின்னா. சரியா? ஐடியல் fluid is so ideal fluidனா என்னது? One which obeys Newton's law of viscosity, frictionless, incompressible, very viscous, frictionless and compressible. என்ன ஆன்சர் வரும்? Expression for velocity. Yes, pitot tube is for velocity. So it is frictionless and incompressible. ஒரு இதுக்கு வந்து ஃப்ரிக்ஷனே கிடையாது, as well as அது கம்ப்ரெசிபிளே ஆகாது, as well as நான் விஸ்காஸ், வெரி விஸ்காஸ்லாம் இல்லை, நான் விஸ்காஸ். இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் ஐடியல் ஃப்ளோ. ஓகேவா? ஐடியல் ஃப்ளோ டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் ரியல் லைஃப், ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். சரிங்களா? எஸ், வெரி குட் பிரஷன். 26க்கு பி. Fluid is substance which offers no resistance to change of. ஸோ ப்ரெஷர், ஃப்ளோ, ஷேப், வால்யூம் அப்படி கொடுத்துருக்காங்க. எதுக்குமா இந்த ஃப்ளூயிட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணாது? ப்ரெஷருக்கு கண்டிப்பா, ஃப்ளோக்கும் இருக்கு, வால்யூம்க்கு இருக்கு. ஸோ ஷேப்புக்கு நம்மளோட ஃப்ளூயிட் வந்து ரெசிஸ்ட் பண்ணாது. இப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கிற கண்டெய்னருக்குள்ள நீங்க தண்ணி ஊத்துறீங்கன்னா அதே ஷேப்ல தான் நமக்கு ஃப்ளூயிடும் இருக்கும். நான் இல்ல இந்த ஷேப்புக்கு வர மாட்டேன் அப்படின்ட்டு ஷேப்பை ரெசிஸ்ட் பண்ணாது நம்மளோட ஃப்ளூயிட். எஸ், வெரி குட். சி, the unit of kinematic viscosity இப்பதான் பார்த்தோம். unit of kinematic viscosity என்னது? meter square per second னு பார்த்தோமா? in other terms we represent as centimeter square per second னு கூட. அடுத்து Newton's law of viscosity is a relationship between எது ரெண்டுக்கும் ஆன ரிலேஷன்ஷிப் இந்த நியூட்டன்ஸ் லா. shear stress and angle of distortion னு கொடுத்துருவாங்க இல்லையா? angle of deformation. மேம் விஸ்காசிட்டி கூட தானே மேம் வருது. shear stressம் விஸ்காசிட்டி கூட தானே வருது. அப்படின்னா விஸ்காசிட்டியை நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மா அங்கே யூஸ் பண்ணியிருப்போம். அதுவுமே என்ன விஸ்காசிட்டி? டைனமிக் விஸ்காசிட்டி வந்திருக்கும். பட் shear stress is d theta by dt ன்னு நோட் பண்ணியிருப்போம். directly proportional to du by dt நோட் பண்ணியிருப்போம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி as well as சேஞ்ச் இன் டிஃபார்மேஷன்ஸ், இது ரெண்டுமே ரெப்ரசென்ட் பண்றது தான் இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகே. அடுத்து மெர்க்குரி இஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் பேரோமீட்டர் பிகாஸ். மெர்க்குரி ஏமா ரொம்ப அதிகமா காமனா யூஸ் பண்றது?
இட் இஸ் அ பெஸ்ட் லிக்விட், அது ஒரு நல்ல பெஸ்ட் லிக்விட் அப்படிங்கிறதுனாலயா ஹைட் ஆஃப் பேராமீட்டர் வில் பி லெஸ், வேப்பர் ப்ரெஷர் இஸ் சோ லோ இட் மே பி நெக்லெக்டட். ஸோ மெர்க்குரி ரொம்ப காமனா யூஸ் பண்றது காரணம் என்ன அப்படின்னா இட் ஹைட் ஆஃப் பேராமீட்டர் வில் பி லெஸ். ஓகேங்களா, நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு அட்மாஸ்பரிக் 1 atm ஆஃப் ப்ரெஷர் வந்து 10.3 மீட்டர் ஆஃப் வாட்டர். ஒருவேளை நான் வாட்டர் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர்ல ப்ரெஷர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நான் வாட்டர் யூஸ் பண்றேன் மெர்க்குரிக்கு பதிலாக அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாடிக்கு 10.3 மீட்டர்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரும்? ஒவ்வொரு மாடி நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மீட்டர் 3.5 மீட்டருக்கு டிசைன் பண்றோம் அப்படின்னா 3 மாடி ஹைட்டுக்கு நான் டியூபை வந்து டிசைன் பண்ணணும் 1 atm ப்ரெஷரை நான் மெஷர் பண்றதுக்கே. அதெல்லாம் பாசிபிளா இல்ல. ஆனா மெர்க்குரி யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுக்குமா ஈக்குவல்? 720 mm of Hg பார்த்தோமா? ஓகே 760 ஓகே 760 mm of Hg பார்த்தோமா? சோ ஜஸ்ட் சென்டிமீட்டர் கணக்குல தானே இருக்கு. 76 சென்டிமீட்டர் ஈஸியானால டிசைன் பண்ண முடியுமா? இங்க 10.3 மீட்டர் எங்க, 76 சென்டிமீட்டர் எங்க? ஸோ ஹைட் ஆஃப் தி பேரோமீட்டர் வந்து ரொம்ப லெஸ் மெர்க்குரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கும் போது. வேப்பர் ப்ரெஷர் ஆப்வியஸா வேப்பர் ப்ரெஷர் வந்து இந்த மெர்க்குரிக்கு ரொம்ப லோவா இருக்கு. இட்ஸ் வேப்பர் ப்ரெஷர் சோ லோ இட் மே பி நெக்லெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. வேப்பர் ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன யூஸ் மேம்? வேப்பர் ப்ரெஷர் லோவா இருந்துச்சுன்னா என்ன? பாயிலிங் நமக்கு நடக்காம இருக்கும். இந்த பாயிலிங் நடக்காம இருக்கிறதுனால இந்த ஸ்டீம் பாய்ஸ்லாம் வந்து கேவிடேஷனை காஸ் பண்ணாம இருக்கும். இது காஸ் பண்ணாம இருக்கிறதுனால நமக்கு இந்த ஹைட்ராலிக் டிவைசஸ்லாம் எரோட் ஆகாம இருக்கும். ஓகேங்களா, தட் இஸ் வை வி மெயின்டைன் வேப்பர் ப்ரெஷர் வெரி லோ. ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து மெர்க்குரியில பாசிபிள். அதனால ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். Resultant pressure of a liquid in case of an immersed body acts through. ஸோ ரிசல்டன்ட் ப்ரெஷர் வந்து எங்க ஆக்ட் ஆகுமா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் ப்ரெஷர், மெட்டாசென்டர், சென்டர் ஆஃப் பயான்ஸ். ஆப்வியஸ்லி சென்டர் ஆஃப் ப்ரெஷர்ல ஆக்ட் ஆகும். 29K சொல்லியிருக்கீங்க. எஸ்மா, வெரி குட் பிரசாந்த். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மீட்டர் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் விஸ்காசிட்டி? ஸோ விஸ்காசிட்டி கூட எது ரிலேட்டட் இல்லை. ரெட்வுட், சேபோல்ட், எங்லர், ஆர்செட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது நமக்கு சிலபஸ்ல இல்லை, ஜஸ்ட் இது கொஸ்டின் இன்சர்ட் ஆயிடுச்சு தெரியாம. ஸோ இந்த ரெட்வுட், எங்லர், சேபோல்ட் யூனிவர்சல் விஸ்கோமீட்டர்னு சொல்லுவோம். இது எல்லாமே விஸ்கோமீட்டர், விஸ்காசிட்டி மெஷர் பண்றதுக்கான ஒரு டிவைஸ் தான் இந்த மூணும். ஓகேங்களா, ஆர்செட் இருக்கு இல்லைங்களா. ஓகே, இது வந்து ஒரு அனாலிசிங் டெக்னிக். இதுக்கும் இந்த மீட்டர்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. திஸ் இஸ் அ டெக்னிக் used in a combustion products. அனு கிருத்திகா டி சொல்லிருக்கீங்க. எந்த ஆப்ஷன்மா? I think you said it for 30. ஓகே, இந்த ஆர்செட் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக். இட் இஸ் யூஸ்ட் இன் அ கம்பஷன் ப்ராசஸ். ஸோ இதுதான் விஸ்கோமீட்டருக்கு சம்பந்தமே இல்லாம, விஸ்காசிட்டிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு டிவைஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், ஆர்செட். இது நமக்கு சிலபஸ்ல இல்லை, இருந்தாலும் I just explain. In a immersed body, a center of pressure is at a center of gravity, above the center of gravity, below the center of gravity, could be above or below depending on the density and body of a liquid. What will be the answer? என்ன ஆன்சர் வரும்? அனு ஆன்சர் பண்ணுங்க, பிரசாந்த் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ட்ரை டு ஆன்சர். ஸோ எப்பவுமே ஒரு சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் சிஜி, சாரி இட்ஸ் சிபி ரிமைன்ஸ் பிலோ தி சிஜி. ஓகே, இட்ஸ் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ரிமைன்ஸ் பிலோ தி சிஜி. வெரி குட் பிரசாந்த், இட் இஸ் சி. ஓகே, அடுத்து ரெயின் ட்ராப் இஸ் ஸ்பெரிக்கல் பிகாஸ் ஆஃப். ஏன் வந்து ரெயின் ட்ராப் ஸ்பெரிக்கலா இருக்கு? ஏன் கியூபா இருக்கலாமே, பேரபோலாய்டா இருக்கலாமே. ஏன் வந்து ஸ்பெரிக்கலா இருக்கு அப்படின்னா because of its minimum surface area. வாட்டர் வந்து ஸ்ரிங்க் ஆக பார்க்கும். ஓகேங்களா, ரொம்ப ஒரு மினிமமான சர்ஃபேஸ் ஏரியாவில் அந்த வாட்டர் தன்னோட வால்யூமை அடக்க ட்ரை பண்ணும். ஓகே, இட் வாண்டட் டு ஸ்ட்ரிங்க். ஒரு வால்யூம் இருக்கு, அது கரஸ்பாண்டிங்கான மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஷேப் இருக்கு அப்படின்னா ஸ்பியர் ஷேப் தான்.
சரிங்களா? ஒரு எந்த வால்யூம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு தகுந்த மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஸ்பியர் ஒன்லி. ஸோ அதேதான் இங்க சர்ஃபேஸ் டென்ஷன் மூலமா தான் the raindrop is becoming spherical because it wanted to be with minimum surface area. Okay, so yes, very good Prashant. It's surface tension. அடுத்து equation of continuity is based on the principle of conservation. So இப்பதான் சொன்னேன் என்னோட செஷன் இப்போ நான் அந்த பர்னரிஸ் as well as equation of continuity இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். equation of continuity is based on mass, equation of Bernoulli is based on energy. அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்து Bernoulli's equation with the law of conservation of திரும்ப அதே क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. என்னமா வரும்? Bernoulli's equation with the law of conservation of energy. 36க்கு C. The streamline is defined as the parallel to central axis flow, parallel to outer surface of the pipe, of equal velocity in a flow along with the pressure drop is uniform. So streamline என்னது? Along the streamline நான் இப்போ ஏதாவது ஒரு பார்ட்டிகல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு நான் டேஞ்சன்ட் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், that gives me velocity of the flow. Along the streamline you take multiple number of particles. சரிங்களா? எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, infinite number of particles எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சோம் அப்படின்னா that gives us velocity of the flow. So it is defined as a life of the equal velocity in a flow is the exact answer. The two important forces of a floating body are ஒரு வாட்டருக்குள்ள ஒரு பாடி இருக்கு அப்படின்னா இந்த செல்ஃப் வெயிட்னால இது கீழே போக பார்க்கும். சரியா? ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் படி இது எவ்வளவு வாட்டரை டிஸ்போஸ் பண்ணுதோ அந்த வாட்டருக்கு ஈக்குவலா நமக்கு பயான்ஸ் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அது வந்து இது மேல தூக்கி விட பாகும். அதனாலதான் சில பாடிலாம் வந்து ஃப்ளோட் ஆகுது இன்ஸ்டெட் ஆஃப் கீழே போயிட்டு அது என்னது ஃபுல்லா முழுகாம ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்க செல்ஃப் வெயிட் இது எதனால? ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லலாமா? இன்னொன்னு என்னது? இங்க ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு பயான்ஸ் ஆக்டர். ஸோ என்ன ஆன்சர் வரும்? ப்ரெஷர், இனர்ஷியல் தான் தப்பு. பயான்ஸ் அண்ட் கிராவிட்டி இஸ் கரெக்ட் ஆன்சர். கிராவிட்டி எப்படி மேம் வரும்? நீங்க செல்ஃப் வெயிட் தான் சொன்னீங்க. வெயிட் இஸ் வாட்? நத்திங் பட் மாஸ் இன்டு கிராவிட்டி. Acceleration to gravity. அவ்வளவுதான், simple. One dimensional flow is one which is uniform flow. Steady uniform flow takes place in straight line. Involves zero transverse component of a flow. Involves zero transverse component of the flow. நான் சொன்னேன் அப்படியே வெறும் x axisல மட்டும் எனக்கு காம்பனன்ட் இருந்தது அப்படின்னா அது ஒன் டைமென்ஷனல் ஃப்ளோ. போத் x axis as well as y axisல நமக்கு காம்பனன்ட் இருந்தது அப்படின்னா அது டூ டைமென்ஷனல் ஃப்ளோ. டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ளோனா என்னமா? y axisல எனக்கு ஜீரோ காம்பனன்ட் இருக்கு அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்லலாம்? ஒன் டைமென்ஷனல் ஃப்ளோன்னு சொல்லலாமா? அவ்வளவுதான், சிம்பிள். மேஜர் லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் லாங் பைப் இஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் தான் நமக்கு மேஜர் லாஸ், பிகாஸ் அரௌண்ட் 90 to 90% ஆஃப் எனர்ஜி லாசஸ் ஹேப்பன்ஸ் டியூ டு friction only. For very great pressure, viscosity of the mass, gases and liquid. So viscosity of gases and liquids என்ன ஆகும்? pressure வந்து increase ஆகுது அப்படிங்க. Even the viscosity is very good pressure. The viscosity as well as viscosity of both gas as well as liquids increases. ஓகேங்களா? If very great pressure is acting, pressure வந்து அதிகமாகுது அப்படிங்கும்போது the viscosity increases. Okay? And because of this increase in viscosity, the fluid particles started to show the erratic behavior அப்படின்னு சொல்றாங்க. The fluid particles, it started to store the erratic particle. அப்ப ஏன் நம்ம வந்து இன்க்ரீசஸ்னு டைரக்டா போடக்கூடாது அப்படின்னா the resultant reaction தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். So it shows the erratic behavior is the exact answer. Which of the following manometer has the highest sensitivity? எதுக்குமா ரொம்ப சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈவன் ஒரு மைன்யூட் ஹெட் டிஃபரன்ஸை கூட மெஷர் பண்றதுக்கான அந்த கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு? யூடியூப் வித் வாட்டா, இன்க்ளைன் யூடியூப் வித் மெர்க்குரி, மைக்ரோ மேனோமீட்டர். ஸோ ஆப்வியஸ்லி ஃப்ரம் தி நேம்ஸ் யூ கேன் see the மைக்ரோ மேனோமீட்டர் இதுல ஈவன் ஒரு 0.001 மீட்டர் ஹெட் டிஃபரன்ஸை கூட நம்மளால மெஷர் பண்ண முடியும்.
all the terms of energy in a Bernoulli's equations have a dimensions of. So Bernoulli's equation ல இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்மே வந்து என்ன டைமென்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, எனர்ஜி, ஒர்க், மாஸ், லென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் வாட்? It has a dimensions of energy. ஓகேங்களா? It is nothing but 3 units is made up of energy only. Okay, so நமக்கு என்னென்ன எனர்ஜி இருக்கும்? Kinetic energy, pressure energy and data energy. சரியா? So 43க்கு வந்து A. The center of pressure compared to EG இல்ல, இது CG. Okay, the center of pressure compared to CG is above it, below it, at the same point, above or below depending on the area of a body அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம், அது வந்து எவ்வளோ ஏரியா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த டெப்த்தில் இமர்ஸ் ஆயிருந்தாலும் சரி, center of pressure always remains below the center of gravity. ஓகே, இதுதான் என்னோட center of gravity அப்படின்னா, the center of pressure always, no matter how dense the liquid is. ஓகே, என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. எப்பவுமே CG, the CP is lies behind the, below the CG அப்படின்னு சொல்லலாம். ஓகே, so below it, கரெக்டா? இல்ல, இங்க வந்து CP in terms of CP ல கேட்டிருக்காங்க இல்லையா? yes, below it தான் கரெக்ட். அடுத்து, cavitation will begin with. So cavitation na எப்ப occur ஆகும்? Cavitation occurs in, for example, நான் ஒரு fluid எடுத்துக்கிறேன். அந்த fluid சடனா அதோட pressure வந்து fall ஆயிட்டே வருது. When pressure starts to suddenly fall, vapor pressure once வந்து அந்த pressure வந்து low pressure ஆயிட்டே வருது. எப்போ vapor pressure வந்து attain பண்ணுதோ அப்போ அந்த fluid, whatever it may be, liquid இருக்கட்டும், I mean liquidங்கிற பாருங்க, வாட்டரா இருக்கட்டும், மெர்க்குரியா இருக்கட்டும், என்ன இருந்தாலும் சரிங்க, அந்த இடத்துல பாயிலிங் ஸ்டார்ட் ஆயிட்டு நமக்கு ஸ்ட்ரீம் பால்ஸ்லாம் அப்படியே அந்த கண்டெய்னருக்குள்ள பர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரீம் பால்ஸ் ஒன்ஸ் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா the things get eroded, they start to get eroded. என்ன சர்ஃபேஸ் அங்கே ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும். ஓகே, ஸோ இது எதனால occur ஆகுது? மெயினா cavitation begin with flow is increased, pressure is increased, pressure becomes more than the critical pressure. The pressure at any location reaches an absolute pressure equal to the saturated vapor pressure of the liquid. Once your pressure reaches the saturated vapor pressure, the cavitation occurs. இதை தவிர்த்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, வாட்டரை யூஸ்வலாக பாயில் பண்ணுறதுக்கு என்னமா பண்ணுவீங்க? வாட்டரை ஹீட் பண்ணுவோம், கரெக்டா? வாட்டரோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஹீட் பண்ணோம்னா என்ன அர்த்தம்? வாட்டரோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஒன்ஸ் வாட்டரோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதால மட்டும் நீங்கள் வந்து பாயில் பண்ணுறது, வாட்டர் வந்து பாயில் பண்ண மட்டும், ஐ மீன் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளால வாட்டரை பாயில் பண்ண முடியும்னு இல்லை. ஈவன் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுறதுனாலே நம்ம வாட்டரை பாயில் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களோட ப்ரெஷரை கம்மி பண்ணி நீங்கள் வேப்பர் ப்ரெஷரை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வாட்டர் வந்து பாயில் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து, பாஸ்கல் செகண்ட் இஸ் a unit of, என்னமா வரும்? பாஸ்கல் செகண்ட் Newton per meter square into second சொல்லலாமா? Can I say like this? Yes. So it is nothing but dynamic viscosity. Which of the following is a unit of kinematic viscosity? Kinematic viscosity or unit என்ன? It is stroke. Already பார்த்ததுதான். Ratio of inertia force to the surface tension. Surface tension na என்ன வரும்? Weber's number. கரெக்டா? இதுவே ரெனால்ட்ஸ்னா என்ன வரும்? இதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. Inertia force by viscous force. இதுவே ஃப்ரூட்ஸ் நம்பர்னா என்ன? Inertia force by gravitational force. ஓகே, மேக்னா என்ன வரும்? எலாஸ்டிக் ஃபோர்ஸ். ஸோ இங்க வந்து you have to see some ratios. முக்கியமா இந்த ஃப்ரூட் அண்ட் ரெனால்ட்ஸ் நம்பர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்கு. The point is the immersed body through which the resultant pressure of a liquid may act is known as. So இந்த பாயிண்ட்ல ஒரு resultant pressure வந்து ஆக்ட் ஆகும். It is nothing but what? Center of pressure. Property of a fluid by which is offers resistance to reach shear. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஷியருக்கு ரெசிஸ்ட் பண்ணுமா? சர்ஃபேஸ் டென்ஷன், அட்ஹெஷன், கொஷன், viscosity. It offers resistance to shear is viscosity only. Okay, fine ma. So this is all about today's latest questions. So எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்ம டீடைலாவே தான் பார்த்தோம். And repeat ஆன questions மட்டும் தான் I just explained it. So we will deal with multiple number of question discussions. Once வந்து முன்னாடியே நாங்க ப்ரிரா இன்ஃபார்ம் பண்ண பார்க்கணும், so that you can also participate. Okay ma. So thank you so much ma. Let's meet in a next live discussion. Thank you.